ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவர் பேசுகின்ற இனிமையான பேச்சுக்கள் மூலமாக அவருக்கு முன்னேற்றம் வருகிறது. மரங்களிலே பூக்களும் கனிகளும் காய்களும் தருகின்ற மரங்கள் தான் வளர்ச்சியடைந்த மரம். ஒரு மரத்தின் அருகே நாம் சென்றோமானால் காய்கள் பழங்கள் இருக்கிறது. நாம் எதை தேர்வு செய்வோம்? பழங்களை தேர்வு செய்வோம். பழங்கள் தித்திப்பாக இருக்கும். காய்களை உண்பதால் துவர்க்கும், கசக்கும், சுவைகள் இனிப்பு இருக்காது. அதுபோல ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்கள் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய கசப்பான துக்கமான வார்த்தைகளை பேசுதல் கூடாது. அதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு மிகச்சிறந்த மனிதன் இனிமையான சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும். பிறருக்கு துன்பம் தரக்கூடிய தீஞ்சொல், கடுமையான சொற்கள், கசப்பான சொற்கள் அறவே தவிர்த்து விட வேண்டும். நல்ல சொற்களை பேசுபவன் உயர்ந்த ஸ்தானத்திலே மக்களால் மதிக்கப்படுவான், போற்றப்படுவான்.